தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம். ஒரு தலைவர் அப்படின்றவர் எப்படி இருக்கணும் அப்படின்னா, அவரோட பார்வை ரொம்ப தெளிவா இருக்கணும். தொலைநோக்கு பார்வையா இருக்கணும். அப்படி இருந்தா தான் அவங்களுக்கு பின்னாடி வர்றவங்கள அவங்களால சரியா வழிநடத்த முடியும். அப்படிப்பட்ட ஒரு மாபெரும் தலைவரா அண்ணாமலை இருக்காரு. அவரோட ஸ்பீச் அப்படின்றத மாணவர்கள் கண்டிப்பா கேட்டே ஆகணும். ஏன்னா, அது அவங்களோட வளர்ச்சிக்கு மட்டும் இல்ல, நம்ம இந்தியாவுக்கே எவ்வளோ பெரிய வளர்ச்சி அப்படின்றத அண்ணாமலை அவர்கள் அவரோட ஸ்பீச்ல சொல்லியிருக்கார். அது என்ன சம்பவம் அப்படின்றத பார்ப்போம். நேற்றைய தினம் பார்த்தோம் அப்படின்னா, அண்ணாமலை அவர்கள் மசில் மூமெண்ட் அண்ட் ஸ்கூல் எஜுகேஷனல் ட்ரஸ்ட் அப்படின்ற இடத்துல போய் பேசியிருக்காரு. இந்த இன்ஸ்டியூட் எங்கே இருக்குது அப்படின்னா சென்னையில் இருக்குது. ஸோ இந்த அன் ஸ்கூல் அப்படின்னா என்னன்றதை நம்ம ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கணும். அதாவது நம்ம ஸ்கூல்ஸ்க்கு போய் படிச்சிருக்கோம் இல்லையா? ஆனால் எல்லாரும் இப்போ ஸ்கூலில் போய் அதே 7 சப்ஜெக்டை படிக்கணும், அதே மாதிரி எல்லாரும் மார்க்ஸ் வாங்கணும், கிரேட் வாங்கணும் அப்படின்ற ஒரு ப்ரெஷர் இல்லாமல் அன் ஸ்கூல் அப்படின்றது இப்போ நமக்கு விருப்பமான ஒரு விஷயங்களை நம்ம எடுத்து பண்ணுறதா இருக்கும். இப்போ நம்ம ஹோம் ஸ்கூலிங் பார்த்துருப்போம் இல்லையா? ஹோம் ஸ்கூலிங் அப்படின் போது வீட்டிலே இருந்து அந்த பசங்களுக்கு எதுல திறன் இருக்கோ அதை வளர்த்து கொண்டு வருவாங்க. ஸோ எல்லாத்தையுமே இப்போ வராத ஒருத்தனுக்கு போய் அதை செய்ய அப்படின்னு சொல்றதை தாண்டி இப்போ ஒரு மீன் இருக்கு அப்படின்னா அதுக்கு நீந்த தெரியும். அதை போய் தரையில விட்டு நீ ஓடு ஃபாஸ்டா ஓடுன்னு சொன்னா அதால பண்ண முடியாது. அப்போ ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு இன்பில் டேலண்ட் இருக்கும். ஸோ அதை கொண்டு வர்றது தான் இந்த ஹோம் ஸ்கூலிங் அன் ஸ்கூல் அதெல்லாம் பண்றது. ஸோ இதுல உங்களுக்கு ஒரு டவுட் வரும். அப்போ அன் ஸ்கூல்ல நம்ம பண்றோம் அப்படின் போது நமக்கு எப்படி டிகிரி கிடைக்கும் அப்படின்ற டவுட் வரும். ஸோ அப்படி அன் ஸ்கூல் யாராவது விருப்பப்படுறீங்க, பசங்களுக்கு என் பசங்களுக்கு சிலது வர மாட்டேங்குது, இப்போ ஒழுங்கா மேக்ஸ் வர மாட்டேங்குது, ஆனால் ஒரு சப்ஜெக்ட் நல்லா படிக்கிறான், இல்லை அவனுக்கு வேறு ஏதாவது இன்பில் டேலண்ட் இருக்குது, நல்லா பாடுறான், வரைகிறான், ஸ்விம்மிங் போகிறான், பட் எனக்கு டிகிரி ரொம்ப முக்கியம் தானே அப்படின்னு யோசிச்சிங்கன்னா இந்த அன்ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்க்காகவே டிகிரியும் நம்ம பண்ண முடியும். 10th 12th எப்படி நம்ம எக்ஸாம் எழுதுகிறோமோ அதே மாதிரி நம்மளோட சென்ட்ரல் கவர்மெண்ட் NIOS அப்படின்ற ஒரு ஸ்கீம் மூலிமா அவங்களுக்கு எக்ஸாம்ஸ் கண்டக்ட் பண்ணப்படும். அதுக்கு சர்டிஃபிகேட்ஸ் ப்ரொவைட் பண்ணப்படும். அந்த சர்டிஃபிகேட்ஸ் மூலமா அவங்க காலேஜ் ஜாயின் பண்ணி படிக்கலாம். அவங்க ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸோ இன்ஜினியரிங்கோ அவங்க மெடிசன் கூட படிக்கலாம். நீட் கிளியர் பண்ணிட்டாங்க அப்படின்னா மெடிசன் கூட படிக்க முடியும். ஸோ இது நம்ம சென்ட்ரல் கவர்மெண்ட் கொடுத்துருக்க ஸ்கீம் தான் இது. ஸோ இதை பற்றி டீட்டெயில்டு வீடியோ வேணும் அப்படின்னா சொல்லுங்கள். டெஃபினட்டாக இது ஒரு தனி வீடியோவே பார்க்கலாம். ஏன்னா அந்த அளவுக்கு இது டெஃபினட்டாக மாணவர்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மத்திய அரசு கொண்டு வந்த இந்த திட்டம் அப்படின்றது. ஸோ அதே மாதிரி தான் இந்த அன் ஸ்கூல் அப்படின்றது இங்கே சென்னையில் இப்போ அவர் போயிருக்கார் இல்லையா, அண்ணாமலை சீஃப் கெஸ்ட்டாக. அந்த ஸ்கூல் பார்த்தோம் அப்படின்னா மசில் மூமெண்ட். இது இந்த மசில் மூமெண்ட் அன் ஸ்கூல்லையும் பார்த்தோம் அப்படின்னா நிறைய ஃபிசிக்கல் ட்ரைனிங் கொடுத்து இப்போ ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு இதில் இன்ட்ரெஸ்ட் இருக்கும் இல்லையா? இப்போ ஒருத்தருக்கு வெயிட் லிஃப்டிங்கில் இன்ட்ரெஸ்ட் இருக்கலாம், ரெஸ்லிங்கில் இன்ட்ரெஸ்ட் இருக்கலாம். ஸோ அந்த மாதிரி இவங்க மசில் மூமெண்ட் அப்படின்ற ஸ்கூலில் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் இதுக்கு தான் நம்ம அண்ணாமலை அவர்களை சீஃப் கெஸ்ட்டாக கூப்பிட்டுருந்தாங்க. ஸோ அண்ணாமலை அவர்கள் பயங்கரமாக ஒரு ஹோம்ஒர்க் பண்ணுவார், எந்த இடத்துல எது பேசணும் அப்படின்றது. ஸோ அந்த இடத்துக்கு போய் அவங்க ஸ்போர்ட்ஸ் ரிலேட்டடாக நிறைய விஷயம் சொன்னார். அது நம்ம இந்தியாவுக்கு அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது நம்ம மாணவர்களும் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். என்ன அப்படின்னா, இப்போ ஒலிம்பிக்ஸ் கேட்டார், 2028 ஒலிம்பிக்ஸ் எங்கே நடக்குது அப்படின்னாரு. ஸோ நிறைய பேர் சொன்னாங்க அமெரிக்காவில் நடக்குது அப்படின்னாங்க. அப்போ 2032 எங்கே நடக்குது அப்படின்னு கேட்டாரு. அவங்களுக்கு தெரியல, அதையும் சொல்றாரு. 2032 ஆஸ்திரேலியால நடக்க போது, அடுத்ததா 2036 நம்ம இந்தியால நடக்க வாய்ப்பு இருக்கு. அதாவது ஒவ்வொருத்தர் விருப்பப்படுற நாடுகளுக்கு கொடுப்பாங்க. அப்படி பார்த்தோம் அப்படின்னா 2036 நம்ம ஏஷியன் கான்டினென்ட்ஸ்க்கு வரப்போகுது. அதுல நம்மளோட இந்தியா அண்ட் கத்தார் 2 நாடுகளுமே எங்களுக்கு விருப்பம் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்ம ஐயா பிரதமர் மோடி ஐயாவும் 2036 ஒலிம்பிக்ஸ் எங்க நாட்டில் நடத்துறதுல எங்களுக்கு ரொம்ப ஆசைப்படுறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்களாம். அண்ட் அதற்கு இன்னும் 6 மாசத்துல ஒலிம்பிக் கமிட்டி எந்த நாட்டில் நடத்தணும் அப்படின்றத டிசைட் பண்ணுவாங்க. ஸோ நம்ம நாட்டில் ஒலிம்பிக் நடக்க போகுது. அண்ட் ஒலிம்பிக்ஸ் அப்படின்னா சாதாரணமாக நடந்துராது. அதுக்கு தேவையான அந்த அரேஞ்ச்மெண்ட்ஸ், இப்போ ஒரு ஸ்விம்மிங் பூல் ஆகட்டும், இல்லை தேவையான ஒவ்வொரு கேமுக்கும் தேவையான விஷயங்கள் அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு 1,00,000 கோடி இதுக்கு தேவைப்படும். ஒலிம்பிக்ஸ்க்கு மட்டுமே 1,00,000 கோடி நமக்கு தேவைப்படுமா? அதுவே நம்ம இந்தியாவோட பட்ஜெட் 51,00,000 கோடி. ஆனால் இந்த ஒலிம்பிக்ஸ்க்கு மட்டுமே நம்ம 1,00,000 கோடி செலவு பண்றது மாதிரி இருக்கும். உங்களுக்கு ஒரு டவுட் வரலாம், இவ்வளோ நம்ம செலவு பண்ணணுமா? 1,00,000 கோடி செலவு பண்ணி அப்படி ஒலிம்பிக்ஸ் நடத்தணுமா அப்படின்னு கேட்டா கண்டிப்பா நடத்தி தான் ஆகணும். என் நாடுகளே இதுக்கு ஆசைப்படும், எனக்கு கொடுங்க இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை, ஏன் நாட்டுக்கு இது வேணும் அப்படின்னு. ஏன் அப்படின்னா இது ஒரு பிராண்ட். ஒலிம்பிக்ஸ் ஒரு நாட்டில் நடக்குது அப்படின்னா அந்த நாட்டை எல்லாருமே ஒரு இந்த நாட்டில் இவ்வளோ செலவு பண்ண முடியுது, ஒலிம்பிக் கேம்ஸ்க்கு தேவையான எக்யூப்மெண்ட்ஸ் வச்சுருக்காங்க, அந்த அரேஞ்ச்மெண்ட் பண்ணி வச்சுருக்காங்க, அப்போ இந்த நாடு ஒரு வளர்ந்த நாடு அப்படின்னு எல்லாரும் பார்ப்பாங்க. ஸோ நம்ம சும்மா கெத்து காட்டுறதுக்காக, நான் இந்தியாவில் இவ்வளோலாம் பண்ணுறேன் அப்படின்னு கெத்து காட்டுறதுக்காக நம்ம இவ்வளோ செலவு பண்ணணுமா அப்படின்னு உங்களுக்கு ஒரு டவுட் வரலாம். அதுவும் கிடையாது. உலக நாடுகள் நம்மளை பார்ப்பாங்க, அவங்க வியந்து பார்க்கறதுக்காக மட்டும் நம்ம இதை பண்ணலை. இப்படி பார்க்கும்போது பல நாடுகள் இந்தியா ஒரு வளர்ந்த நாடாக இருக்கே, சரி இங்கே போய் நம்ம முதலீடு பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி நிறைய இன்வெஸ்டர்ஸ் நம்ம இந்தியாவில்
வந்து இன்வெஸ்ட் பண்ண வாய்ப்பு இருக்கு. அண்ட் அடுத்த நிறைய டூரிசம் வர வாய்ப்பு இருக்கு. இந்த டூரிஸ்ட் வரதுனால நம்ம நாட்டுக்குள்ள ஃபாரின் மணி, அந்நிய செலவாணி அப்படின்றது உருவாகும். இதுல எல்லாமே ஒரு தொலைநோக்கு பார்வை இருக்கு. வளர்ந்த நாடு அப்படின்னு பார்ப்பாங்க. அது போக நமக்கு வருமானமும் வரும் அப்படின்றதான் ஒலிம்பிக்ஸை நடத்துறதுக்கு ஒரு பெரிய நாட்டால தான் முடியும் அப்படின்றத இந்தியாவும் செய்யணும்னு ஆசைப்பட்டுட்டு இருக்காங்க. ஸோ 2036 நம்ம இந்தியாவில் நடந்தா ரொம்ப சந்தோஷம். அது அண்ணாமலை அவர்கள் நிறைய பேருக்கு சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஏன்னா இன்னும் 10 வருஷத்துக்கு அப்புறம் என்ன நடக்க போகுது நமக்கு தெரியாது. இன்னைக்கு நம்மளோட அரசியல்வாதிகள் எப்படி இருக்காங்க, இன்னைக்கு அவன் என்ன அட்டாக் பண்ணிட்டான், நாளைக்கு நான் அவனை அட்டாக் பண்ணணும் அப்படியே சொல்லி மாத்தி மாத்தி 2 பேரும் அடிச்சுக்குவாங்க. கவுண்டர் அட்டாக் ஒரு குரூப் கொடுப்பாங்க, இன்னொரு குரூப் அதுக்கு பதில் சொல்லுவாங்க. நம்ம இப்படிதான் பார்த்திருக்கோம். ஆனால் அண்ணாமலை அவர்களோட விஷன் எப்படி இருக்குன்றத பாருங்க. ஒலிம்பிக்ஸ் எங்க நடக்குது, அடுத்தது எங்க நடக்க போகுது, இந்தியாவுக்கு எப்ப வரப்போகுது. அதாவது அவர் பிரதமர் மோடி ஐயாவா அவ்வளவு சொல்றாரு, நம்மளோட நாட்டை உயர்ந்த நாடா வளர்ந்த நாடா காட்டணும்ன்றதுக்காக தான் பிரதமர் மோடி இந்த ஒலிம்பிக்ஸ் எடுக்கணும் அப்படின்றாங்க. அப்போ மற்ற நேரங்கள்லாம் பிஜேபி வந்து கடிக்கிறீங்க, இப்பவும் பிரதமர் மோடி ஐயாவா அண்ணாமலை சொல்லியிருக்காரு. இதெல்லாம் உங்க கண்ணுக்கு தெரியாது இல்லையா? ஏன் உங்களுக்கே பலருக்கும் தெரியாது, நம்மள பலருக்குமே இது தெரியாதா? 2036 இந்தியாவில் ஒலிம்பிக்ஸ் நடக்கும், அதுக்கு ஒரு பேச்சுவார்த்தை போயிட்டு இருக்குன்றது நமக்கு தெரியாது. ஆனால் அண்ணாமலை அவர்களோட விஷன் இன்னும் 10 வருஷத்துக்கு அப்புறம் என்ன நடக்க போகுது அப்படின்றத அவ்வளோ அழகா சொல்லியிருக்காரு. அண்ட் நம்ம இவ்வளோ கஷ்டப்பட்டு இவ்வளோ செலவு பண்ணி ஒலிம்பிக்ஸ் நடத்துறோம். ஆனால் ஒலிம்பிக்ஸ் நம்ம நடத்திட்டு 1 லட்சம் கோடி செலவு பண்ணி ஒலிம்பிக்ஸ் நடத்திட்டு வெறும் 4 மெடல் வாங்கணும் அப்படின்னா நல்லா இருக்குமா? ஒரு 4 கோல்டு மெடல் வாங்கினா உலக நாடுகள் நம்மளை பார்த்து சிரிக்காது, இவ்வளோ செலவு பண்ணிட்டு நீங்க என்னடா மெடலே வாங்கல அப்படின்னு. அப்போ நாம அதுக்கு எவ்வளோ ப்ரிப்பேர் ஆகணும் யோசிச்சு பாருங்க. அவர் அந்த சீக்வன்ஸ் எப்படி கொண்டு வரார். நம்ம எவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த ஒலிம்பிக்ஸ் கேமுக்கு வந்திருக்கோம். நம்மளுக்கு வந்து 2036 நமக்கு இது ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குமா இல்லை கத்தாருக்கு போகுமா அப்படின்னு தெரியல. நமக்கு நிறைய செலவுகள் இருக்கு. அதை தாண்டி நமக்காக நம்ம அரசு பண்ணுது அப்படின் போது நம்ம அதுல கம்மியாக ஒரு மெடல் வாங்குறோம், கோல்டு மெடல் கம்மியாக வாங்குறோம் அப்படின்னா அது நமக்கு எப்படி இருக்கும்? ஸோ அந்த மாணவர்களுக்கு அந்த விழிப்புணர்வு ஏற்படுத்துறார். நம்ம நாட்டில் இவ்வளோ கஷ்டப்பட்டு தான் நமக்கு இதெல்லாம் நடக்க போகுது. அப்படி ஒலிம்பிக்ஸ் நடந்தது அப்படின்னா நமக்கு அட்லீஸ்ட் 200 மெடலாவது வாங்கணும். 2008 சைனா வந்து 100 மெடல் வாங்கினாங்க. அவங்க 2008 100 மெடல் வாங்கியிருக்காங்க அப்படின்னா 2026 நம்ம 200 மெடல் வாங்கணும். அப்போ அந்த அளவுக்கு நம்மளை தகுதியானவங்களா மாற்றிக்கணும். அப்போ 200 மெடல் வாங்கணும் அப்படின்னா அட்லீஸ்ட் 40 லட்சம் பேராவது நம்ம கேம்ஸ்ல பார்ட்டிசிபேட் பண்ணணும். அதுல இருந்து நம்ம கொஞ்சம் நல்லபடியா சூஸ் பண்ணி ஒரு 200 பேரை நம்ம எடுத்து அவங்களுக்கு மெடல் வாங்குற அளவுக்கு நம்ம வந்து பயிற்சி கொடுக்கணும். சென்ட்ரல் கவர்மெண்ட் இதுக்காக எவ்வளவு செலவு பண்ணுது அப்படின்னு அண்ணாமலை அவர்கள் சொல்றதை கேட்கும்போது ரொம்ப வியப்பா இருந்தது. ஏன்னா கேலோ இந்தியா கேம் அப்படின்றத நம்மளோட பிஜேபி கவர்மெண்ட் கொண்டு வந்திருந்தாங்க. 2016 டைம்ல கொண்டு வந்திருந்தாங்க. ஸோ இந்த கேலோ இந்தியா அப்படின்னா என்னன்னா ஸ்கூல்ஸ்ல, காலேஜஸ்ல இல்லைன்னா கிராமப்புறங்கள்ல நல்ல ஒரு திறமையான இந்த விளையாட்டுல திறமையான மாணவர்கள் இருப்பாங்க. ஆனால் அவங்களுக்கு தேவையான வசதி இருக்காது. நல்ல ஒரு சாப்பிட்றதுக்கோ இல்லை சத்தான உணவுகள் சாப்பிட்றதுக்கோ இல்லை தாங்க விளையாடுற கேம்ஸ்க்கு வந்து அந்த பொருள் வாங்குறக்கோ அது எதுக்குமே அவங்களால ஃபண்டிங் பண்ண முடியாம அவங்களோட திறமையை அவங்க அடக்கி வச்சிருப்பாங்க இல்லையா? அந்த மாதிரி திறமையான மாணவர்களை பார்த்து அவங்களுக்கு கேலோ இந்தியாவில் அவங்க செலக்ட் ஆகுறாங்க அப்படின்னா 227 மாணவர்கள் கிட்ட சூஸ் பண்ணுவாங்களாம். அதுல ஒரு மாணவருக்கு 1,20,000 வரைக்கும் செலவு. அதாவது அவங்களுக்கு பிராக்டிஸ்க்கு, ஃபுட், அவங்களோட விளையாட்டு எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாத்தையும் வாங்குறதுக்கு செலவு பண்ணுவாங்களாம். அண்ட் அது மட்டும் இல்லாம அவங்களோட ட்ரைனிங் எக்ஸ்பென்ஸ்க்காகவே 5 lakhs கிட்ட செலவு பண்றாங்களாம். யோசிச்சு பாருங்க, இந்த கேலோ இந்தியாவில் 500-550 பேர் கிட்ட சூஸ் பண்றாங்க. அதுல ஒரு மாணவருக்கு அவங்களோட செலவுகள், அவங்க வந்துட்டு போற செலவு, சாப்பாட்டு செலவு, இதுக்கெல்லாம் 1,20,000 ரூபாய் ஒரு எக்ஸ்பென்ஸ் கொடுக்குறாங்க. அது போக ட்ரைனிங்க்கு தனியா 5 லட்சம்னு கொடுத்து அந்த மாணவர்களோட திறமையை வெளியே கொண்டு வரணும். ஏன்னா எல்லாருமே நான் வந்து அப்படியே படிச்சு என்னால் ரோபோ மாதிரி படிச்ச உடனே எல்லாத்தையும் மனப்பாடம் பண்ண முடியும் அப்படின்றது எல்லாருக்குமே அது திறமை இருக்காது. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு திறமை இருக்கும். ஒரு சிலருக்கு விளையாட்டுல திறமை இருக்கும், ஆர்வம் இருக்கும். ஆனால் நமக்கு வந்து தெரியாது எங்க கொண்டு போகணும். நிறைய பேருக்கு தெரியாது நம்மள பசங்களை எங்க கொண்டு போகணும். இப்போ ஒரு சில வீட்டில் வந்துட்டு ஸ்போர்ட்ஸ்ல குழந்தைங்க இன்ட்ரெஸ்டா இருப்பாங்க. ஆனா அந்த பேரண்ட்ஸ்க்கு என்ன பண்ணணும், எப்படி கொண்டு போகணும் தெரியாது. இந்த கேலோ இந்தியா மூலியமா கவர்மெண்ட் அந்த அளவுக்கு ஸ்டூடெண்ட்ஸ்க்காக இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க ஸ்போர்ட்ஸ்க்கு அப்படின்றது எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. அடுத்ததா இந்த கேலோ இந்தியாவில் வந்து ஒரு 550 பேர் சூஸ் பண்றாங்களா, அடுத்ததா அதுல இருந்து ஒரு 150 பேர் கிட்ட சூஸ் பண்ணுவாங்களா. அதாவது டாப்ஸ் டார்கெட் ஒலிம்பிக் போடியம் ஸ்கீம் அப்படின்ற பேர்ல ஒரு 150 பேரை செலக்ட் பண்ணுவாங்களாம். அந்த 500ல இருந்து சூஸ் பண்ணி ஒரு 150 பேரை செலக்ட் பண்ணி அவங்கள அந்த ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு 20 லட்சம் ரூபாய் கிட்ட செலவு பண்றாங்களாம். ஏன்னா அவங்களுக்கு ட்ரைனிங் எடுக்கணுமா, வெளிநாடு போகணுமா, வெளிநாடு போயிட்டு வாங்க, உங்களுக்கு கோச் வேணுமா, உங்களோட பர்சனல் கோச், உங்களோட மென்டல் கோச் இப்படின்னு சொல்லி உங்களுக்கு என்னென்ன வேணுமோ எல்லாத்தையும் ஒரு மாணவருக்காக 20 லட்சம் ரூபாய் செலவு பண்றாங்களாம். அப்போ நம்மளோட கவர்மெண்ட் எந்த அளவுக்கு இந்த ஒரு ஒலிம்பிக்ஸ்க்கு நம்மளை கொண்டு வரணும், திறமையான மாணவர்களை வெளியே கொண்டு வரணும் அப்படின்னு எவ்வளவு நமக்காக பண்றாங்கன்றது ரொம்ப ஆச்சரியமா இருக்கு.
இருக்கு. கேலோ இந்தியாவை பத்தி யாருமே பெருசா பேச மாட்டாங்க. ஏன்னா இத பிஜேபி கொண்டு வந்திருக்கு. நம்ம தமிழ்நாட்டுல இத பத்தி பெருசா யாருமே பேசினது கிடையாது. ஏன்னா இதுல நம்ம சொன்னோம் அப்படின்னா பிஜேபி கொண்டு வந்திருக்கு. மாணவர்கள் கஷ்டப்படுற மாணவர்களுக்கெல்லாம் இப்படி ஹெல்ப் பண்றாங்களோ, சிட்டில இருக்கவங்களுக்கு ஈஸியா எல்லாத்தையுமே வந்து அக்சஸ் பண்ண முடியும். ஆனா வில்லேஜ்ல கிராமப்புற இருக்கிற மக்களுக்கு கூட இந்த அளவுக்கு வாய்ப்பு கொடுக்குறாங்க அப்படின்றது தெரியக்கூடாதுன்றதுக்காகவே இதை பத்தி யாருமே பேச மாட்டாங்க. அண்ணாமலை அண்ணா இந்த அளவுக்கு டீடைல்டா சொன்னதுக்கு அப்புறம் தான் எனக்கு தெரிஞ்சது, ஸ்போர்ட்ஸ்க்கு நம்மளோட கவர்மெண்ட் இவ்வளோ செலவு பண்ணி திறமைக்கு எந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க அப்படின்றது. ஸோ இது கண்டிப்பா வந்து திறமையான குழந்தைகளுக்கு ரொம்ப பயன்படும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ டெஃபினட்டா ஸ்போர்ட்ஸ்க்கும் பேரண்ட்ஸ் நிறைய இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும் அப்படின்றாங்க. ஏன்னா எல்லாருமே டாக்டர் ஆயிரும், எல்லாருமே இன்ஜினியர் ஆயிரும் அப்படின்னு தான் போயிட்டு இருக்காங்க. இப்பெல்லாம் பார்த்தா எல்லா இடத்துலயும் அவ்வளோ ஐடி கம்பெனி, ஐடி ஸ்டாஃப்ஸ் அப்படின்னு நிறைய பேர் இருக்காங்க. சடனாக அவங்கள ஃபயர் பண்ணிடுறாங்களாம். அண்ட் டாக்டர்ஸும் நிறைய பேர் இருக்காங்க. ஸோ இந்த மாதிரியும் நிறைய பேர் வரணும். இப்போ இந்த மசில் மூமெண்ட் அன்ஸ்கூல் மூலிமா நிறைய பேர் வந்து தேர்ச்சி பெற்றிருக்காங்களாம். ஸோ இவங்களெல்லாம் வந்துட்டு கவர்மெண்ட் ரெக்ரூட் பண்ணி கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ்க்குலாம் அனுப்பி ஏழை மாணவர்கள் கிராமப்புறத்தில் திறமையாக இருப்பாங்க, ஆனால் என்ன செய்யணும்னு தெரியாத மாணவர்களுக்கெல்லாம் இந்த மாதிரியான ஸ்டாஃப் தான் வேணும், இவங்கள தான் ரெக்ரூட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி பயங்கரமான ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்தியிருக்கார். ஏன்னா எனக்கு இதை பற்றி அவ்வளோவா தெரியவே தெரியாது. அன்ஸ்கூல்னா என்ன அப்படின்றதும், ஸோ இதெல்லாம் படித்தும் நம்ம வந்துட்டு சர்டிஃபிகேட் வாங்க முடியும், இதனாலே எத்தனை வேலை வாய்ப்புகள் உருவாக்க முடியும், எவ்வளோ திறமைசாலிகளை வெளியே கொண்டு வர முடியும் அப்படின்னு அண்ணன் சொல்லும்போது தான் இதெல்லாம் பண்ண முடியும் இல்லையா, இந்தியாவுக்கு பெருமை சேர்க்கணும், ஒலிம்பிக்ஸில் கோல்டு மெடல் வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறமே தவிர அதற்கு இந்த மாதிரியான வழிகள் இருக்கு. அண்ட் கவர்மெண்ட்டே நம்மளை வந்து தத்தெடுத்துக்கிறாங்க, லிட்ரலி அப்படிதான் சொல்லணும், தத்தெடுத்துக்கிறாங்க. நம்மளோட சாப்பாடு செலவு, நம்ம போயிட்டு வர செலவு, நமக்கு ட்ரைனிங் அப்படின்றது எல்லாத்தையும் கொடுத்து உனக்கு திறமை இருக்கா நீ வெளியே வா, நான் இந்தியாவுக்கு அதை நீ பெருமையாக சேர்த்து கொடு அப்படின்றாங்க. அப்போ இதற்காக அவங்க எவ்வளோ செலவு பண்ணுறாங்க, ஒவ்வொருத்தர் மேலேயும் எவ்வளோ நம்பிக்கை வச்சு செலவு பண்ணுறாங்க அப்படின்றதான் சொல்கிறத கேட்கும்போது ரொம்ப வியப்பாக இருந்தது. அண்ட் இதை நமக்கு சொல்கிறதுக்கு இவ்வளோ நாள் ஆட்கள் இல்லாமல் இருந்திருக்காங்களே அப்படின்றத ரொம்ப பெரிய வருத்தமாக இருந்தது. இம்பார்ட்டன்ட். அண்ட் இன்னொரு இம்பார்ட்டன்ட் விஷயமும் சொன்னார். அதாவது எந்த ஒரு நாட்டில் ஒலிம்பிக் நடத்துகிறாங்களோ அந்த நாட்டுக்கு வந்து ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குதான், 2 கேம்ஸை அவங்க அடிஷ்னலாக ஆட் பண்ணிக்கலாமா. ஆல்ரெடி ஒலிம்பிக் கேம்ஸ் அப்படின்னு கொஞ்சம் இருக்கும் இல்லையா, நீச்சல், மல்யுத்தம், தடகளம், ஹாக்கி, குத்துச்சண்டை, இந்த மாதிரி ஒரு சில கேம்ஸில் நம்ம வந்து ஒலிம்பிக்ஸில் பார்த்துருப்போம் இல்லையா, அது போக அடிஷ்னலாக எந்த ஒரு நாடு நடத்துதோ அவங்க 2 கேம்ஸை ஆட் பண்ணிக்கலாமா. அப்படி பார்த்தா நம்மளோட தமிழ்நாட்டில் ரொம்ப ஃபேமஸாக இருக்கிறது சிலம்பம். சிலம்பத்தை வந்து நம்ம கேலோ இந்தியாவில் நம்ம வச்சிருக்கோம். அதே மாதிரி நாம நாளைக்கு ஒலிம்பிக்ஸ் நம்ம நாட்டில் நடக்கும்போது நம்ம இந்த ஒரு சிலம்பத்தையும் ஆட் பண்ணலாம். அண்ட் மோர் ஓவர் சிலம்பம்லாம் வச்சிருந்தாங்க அப்படின்னா டெஃபினட்டாக நம்ம தமிழ்நாடு கண்டிப்பாக மெடல் அடிக்க வாய்ப்பு இருக்கு. ஏன்னா அவ்வளோ பேர் சிலம்பம் கற்றுக்கிறாங்க, அங்கே இருந்த நிறைய மாணவர்களில் சிலம்பம் நல்லா பண்ணாங்க, அதெல்லாம் சொல்லி அண்ணாமலை அவர்கள் சொல்கிறாரு. அப்போ டெஃபினட்டாக நாளைக்கு நமக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சது அப்படின்னா நம்ம சிலம்பத்தையும் ஆட் பண்ண சொல்லி சிலம்பத்தில் நம்ம எந்த அளவுக்கு மாஸ்டர் அப்படின்றத நம்ம காட்ட முடியும் அப்படின்ற மாதிரி ரொம்ப அழகாக நம்ம இந்தியா நமக்கு எந்த அளவுக்கு திறமைக்கு வாய்ப்பு கொடுக்குறாங்க, நம்ம இந்தியாவுக்கு பெருமை சேர்க்கணும் அப்படின்றவங்க எந்த ஒரு வறுமையிலும் இல்லாமல் நமக்கு பெருமையாக மாறணுன்றதுக்காக எவ்வளவுலாம் பண்ணுறாங்க அப்படின்னு அண்ணாமலை அவர்கள் சொல்கிறத கேட்கும்போது ரொம்ப ஷாக்கிங்காக இருந்தது. இவ்வளோ நாள் நமக்கு இதெல்லாம் பெருசாக தெரியவே இல்லையே அப்படின்றது. அண்ட் கடைசியாக இந்த நிகழ்ச்சி முடிக்கும் போது அவர் சாரி சொல்லிட்டு இருந்தார். ஏன்னா இந்த ஒரு அன்ஸ்கூல் ரொம்ப நாளாக அவரை கூப்பிட்டு இருக்காங்களா, ஒரு 2-3 தடவை அவரால் அவர் ஒரு 3 தடவைலாம் கேன்சல் பண்ணிட்டாராம், வர வேண்டியதாக இருக்குமா இல்லை வேறு ஏதாவது ஒரு ஷெட்யூல் வந்துடும், ஸோ நான் போயிடுவேன், இப்படி 3 தடவைலாம் கேன்சல் பண்ணிட்டு இப்போ 4ஆவது தடவை தான் நான் வந்திருக்கேன், பட் நீங்கள் இதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டீங்க, பட் சாரி நான் இத்தனை நாள் வந்து இது வராமல் இருந்ததுக்கு மன்னிச்சிருங்க அப்படின்னார். இந்த முதல்ல ஒரு பண்பே எத்தனை பேருக்கு எத்தனை தலைவர்களுக்கு வரும் அப்படின்றது எனக்கு தெரியல. ஏன்னா பல தலைவர்களை பார்த்தோம் அப்படின்னா தன் மேலே இருக்க தவறை ஒத்துக்கவே மாட்டாங்க. ஒத்துக்கிட்டோம் அப்படின்னா நீ இதெல்லாம் பண்ணியா அப்படின்னு எதிர்க்கட்சிக்காரன் நம்மளை இதை வச்சு அடிப்பான் அப்படின்னு. ஒன்றுமில்லை, இப்போ கரூர் கூட்ட நெரிசல் நமக்கு தெரியும், அதில் நம்ம சிஎம் அவர்கள் லேட்டாக வந்தது அப்படின்றது ஒரு தப்பு, அந்த கூட்ட நெரிசலில் மக்கள் சாகுறாங்க அப்படின்றத பார்த்துட்டும் அவர் வந்துட்டு ஐயோ எனக்கு வருத்தமாயிடுச்சு, நான் வீட்டுக்கு போய் வருத்தப்பட்டுட்டு இருந்தேன் அப்படின்னு சொன்னார். எனக்கு அதெல்லாம் கேட்கும்போது ரொம்ப ஒரு கோபமாக இருந்தது. அது எப்படி சார் புரியல, நம்ம சிஎம் சார் ஒருவேளை அப்படிதானா அப்படின்னு தெரியல. ஏன்னா அவர் வீட்டில் நாளைக்கு யாருக்காவது உடம்பு சரியில்லைனா கூட ஹாஸ்பிட்டலில் நின்று பார்க்க மாட்டார் போல இருக்கு, வீட்டில் போய் வருத்தப்படுவார் போல. ஏன்னா கூட்ட நெரிசலில் மனுஷன் அப்படி தான் சொன்னார். அவருக்கு வந்து ஐயோ இப்படிலாம் நடந்துருச்சு அப்படின்னு சொல்லி அந்த இடத்த விட்டு போய் வீட்டில் போய் வருத்தப்பட்டுட்டு இருந்தேன் அப்படின்னார். அப்போ எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது, உங்கள் மேலே தவறு இருக்குன்னா உங்களால் அந்த தவறை கூட ஒத்துக்க முடியலையே அப்படின்னு. அப்படி இருக்கும்போது இங்கே நம்மளோட அண்ணாமலை அவர்கள் நான் வரல, இத்தனை நாள் நான் வரல, கேன்சல் பண்ணியிருக்கேன், சாரி அப்படின்னு சொல்கிற பண்பு இருக்கு இல்லையா, ஒரு தலைவனா அவர் எனக்கு உயர்ந்த மனிதனாக தெரிகிறார். ஏன்னா ஒவ்வொரு விஷயத்திலையும் நம்ம இந்தியாவை முன்னெடுக்கணும், நம்ம தமிழ்நாட்டு மக்களை முன்னாடி கொண்டு வரணும் அப்படின்னு அவரோட விஷன் எப்படி இருக்கு, அவரோட தொலைநோக்கு பார்வை எப்படி இருக்கு, அந்தந்த மாணவர்களுக்கு என்னென்ன தேவை, ஒரு கல்வி நிலையத்துக்கு போனால் அவங்களுக்கு என்ன சொல்லிக் கொடுக்கணும், ஒரு விளையாட்டு துறைக்கு வரும்போது என்ன சொல்லிக் கொடுக்கணும், நம்ம இந்தியா நாடு எப்படிப்பட்ட நாடு, திறமைக்கு எவ்வளோ வாய்ப்பு கொடுக்குது, எவ்வளோ ஆப்பர்ச்சுனிட்டிஸை நாம பார்க்காம இருக்கோம் அப்படின்ற எல்லாத்தையுமே வந்து ரொம்ப அழகா சொல்லி கொடுத்தாரு. அண்ணாமலை அவர்களை சப்போர்ட் பண்றதுக்கும் அவரோட ஃபாலோவரா இருக்கிறதுக்கும் அவரை பின்தொடருக்கும் எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. ஏன்னா இப்படிப்பட்ட ஒரு தலைவர் தான் நமக்கு தேவை. நமக்கு ஒண்ணுமே தெரியாம சும்மா வந்து நம்மளை சும்மா பொழுதுபோக்குள்ள தள்ளி நம்ம மூளையை மழுங்க வைக்கிற
நினைக்கிறவங்க நமக்கு தலைவரா இருக்கணுமா? அப்ப நாம முன்னேறதுக்கும் நம்ம நாடு முன்னேறதுக்கும் வழி சொல்ற இவரு தலைவரா அப்படின்றத பார்க்கும்போது அண்ணாமலை அவர்களோட சப்போர்ட்டரா இருக்கிறது எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. நீங்க அண்ணாமலை அவர்களை பத்தி என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத சொல்லுங்க. ஏன்னா எனக்கு அவர்கிட்ட ரொம்ப பிடிக்கும். அவரோட கோபம் அரசீற்றம் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா அவர் மேல தப்பே இல்லை அப்படின்னா எந்த கூந்தலுக்கு நான் வந்து மன்னிப்பு கேட்கணும் அப்படின்வாரு. எனக்கு ரோஷம் அதிகங்க. ஏன்னா நான் உழைச்சு சம்பாதிச்சு சாப்பிடுறேன். எனக்கு அதனால ரோஷம் ரொம்ப ஜாஸ்தி அப்படின்வார். ஸோ அவரோட கோபம் எல்லாமே எனக்கு ஒரு அரசீற்றமா தெரிஞ்சிருக்கு. ரொம்ப நியாயமா இருக்கிறார். அந்த நியாயத்துக்கான கோபமா பார்த்திருக்கோம். ஆனால் எந்த அளவுக்கு கோபம் இருக்கோ அந்த அளவுக்கு அவர்கிட்ட ஒரு குழந்தைத்தனமும் இருக்கும். தன் மேல தவறு அப்படின்னா உடனே மன்னிப்பு கேட்கறதாகட்டும். இன்னைக்கு கூட அந்த இடத்துல வந்து எல்லார்கிட்டயும் சாரி கேட்டு போனாரு. இதுக்கு முன்னாடி ஒரு ஈவென்ட்ல கூட அவர் பிரைஸ் டிஸ்ட்ரிபியூட் பண்ணிட்டு இருந்தாரு. திடீர்னு பார்த்தா அவருக்கு லேட் ஆயிட்டு இருக்குது. ட்ரெயின் வேற மிஸ் பண்ணிடுவேன். நான் கோயம்புத்தூருக்கு இதை விட்டு எனக்கு வேற ட்ரெயின் இல்லை. ப்ளீஸ் என்னை மன்னிச்சிருங்க. நான் வந்து பாதி பேருக்கு கிஃப்ட் கொடுத்துட்டேன், பிரைஸ் கொடுத்துட்டேன். இன்னொரு பாதி பேருக்கு தர முடியல, சாரி, ரொம்ப மன்னிச்சிருங்க அப்படின்னு தன் மேல தவறு அப்படின்னு போது இறங்கி மன்னிப்பு கேட்கிற ஒரு மனிதர். அந்த குணம் எனக்கு அவர்கிட்ட ரொம்ப பிடிக்கும். எந்த அளவுக்கு கோபம் இருக்கோ அதே அளவுக்கு ஒரு குழந்தைத்தனமான மனதும் இருக்கு அப்படின்றது அண்ணாமலை அவர்கள்கிட்ட எனக்கு ரொம்ப பிடிச்ச குணம். அண்ட் உங்களுக்கு அந்த மாதிரி அண்ணாமலை அவர்கள்கிட்ட பிடிச்சது என்ன? அவரை நீங்க ஏன் ஒரு தலைவரா பாக்குறீங்க அப்படின்றத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அண்ட் இந்த மாதிரியான வீடியோக்கள் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நன்றி.